ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசான் ஒரு பிராண்ட், பஜாஜ் பிராண்டில் நான் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். நார்மலாக அயன் பாக்ஸ் இல்லைங்க, ஸ்டீம் அயன் பாக்ஸ். பஜாஜ் MX3 நியோ அப்படிங்கிறது தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒயிட் வித் ப்ளூ கலரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது அமேசானில் பார்த்தீங்கன்னா 989 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. எம்ஆர்பி 2100 ருபீஸ். ஆஃபரில் நான் 989 ருபீஸ்க்கு வாங்கினேன். அஃபிலியேட்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பாக்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாம், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூஸே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பஜாஜ் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் அயனே நான் வாங்கினது வந்து ப்ரீப்ரீட் சாரீ ப்ரீப்ரீட் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். நார்மலில் விட இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் வாங்கினேன். ஃபிலிப்ஸ் வாங்குகிற அளவுக்கு வந்து இப்போ வந்து 4600 இல்லை 5000லாம் வாங்குகிற அளவுக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருந்தேன். எப்படி தான் இருக்கும், கம்மியாக இருக்கே அப்படின்னு யோசிச்சு தான் வாங்கினேன். பட் இதுவும் கம்மி கிடையாது. 1000 ருபீஸ் கிட்ட வாங்குறதே அதிகம் தான். நல்லா ஒரு ப்ரீப்ரீட் லுக் நல்லா இருந்தது. ஒரு சிங்கிள் தேய்க்கிறதுலே நல்லாயிருக்கு. ஸோ உள்ளே வந்து இந்த வாட்டர் ஃபில் பண்ணும்போது இதில் காட்டும். உள்ளே நான் வைங்க வாட்டர் ஃபில் பண்ணுன்னு காட்டுறேன். அண்ட் பேக்கில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் அந்த புகை வர மாதிரி இருக்குது. பட் தண்ணிலாம் இதில் ஸ்ப்ரே ஆகாது. ஆனால் நல்ல ஒரே இதிலே சூப்பராக மடிப்பு வந்தது. அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, மேலே ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து காட்டன்ஸ், லெனன் அண்ட் சில்க் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். மேக்ஸ் டு மினிமம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு நமக்கு இப்போது கொஞ்சம் ஒரு சாரீ ப்ளீட் பண்ணும்போது, சாரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு இதில் ஹாஃப் தண்ணி எடுத்துப்பேன், கரெக்டாக வரும். இல்லை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். அதில் தெரியும் நம்மளுக்கு வாட்டர் லெவல் தீர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் அகெயின் மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த மெஷரிங் கப் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு நார்மலாக டம்ளரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2-3 அயன் பாக்ஸ் வாங்கி ரிட்டர்ன் பண்ணேன். அது ஏன்னு கடைசியில் சொல்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டீம் நல்லா கிடைக்கும். ஸோ அயன் நல்லா ஆகும். அந்த வயர் லென்த்து ப்ளக் எல்லாமே சூப்பராக இருந்தது. வயர் லென்த் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்குல்லையா, இங்கே தான் ஸ்ப்ரே ஆகும், தண்ணி ஸ்ப்ரே ஆகிறது. ஸோ உங்களுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு அயன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு அயன் லுக் கொடுக்குது. நல்ல மடிப்பு இருக்குது. ப்ரீப்ரீட்க்கு நார்மல் கிளாத்தும் அயன் பண்ணிக்கலாம். அந்த வாட்ரு ஃபில் பண்ணாமலே அயன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி தான் வைக்கணும். நீங்கள் நேராக வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், கிளாத்து போயிடும். நான் தெரியாமல் நேராக வச்சுட்டேன். ஆல்ரெடி அந்த மெஸ் கிளாத்தே என்னோடது போயிடுச்சு, தெரியாமல் வச்சுட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அயன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அமேசானில் 3rd அயன் பாக்ஸ். ஃபஸ்ட்டு 2 இது வந்து அந்த பேக் சைடு அந்த ஹோல் கீழே ஒரு கேப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வாட்டர் லீக் ஆகிட்டே இருந்துச்சு. இதுதான் அப்படி தான் ஆகும் போல் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது டேமேஜ் ப்ராடக்ட்னு. ஸோ 2 தடவை ரிட்டர்ன் பண்ணிட்டு 3rd டைம் எனக்கு வந்த அயன் பாக்ஸ் தான். ஸோ நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா மொதவே தண்ணி அந்த ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. டேமேஜஸ்லாம் உடனே ரிட்டர்ன் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.